மனதோடு கூட கர்த்தரை நோக்கி நம்பாங்க. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு அவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லை. அவரை போல ஒரு கணக்குக்குரியவர் இந்த பூமியில இல்லை. அவரை போல மகிமை உள்ளவர் இந்த பூமியில இல்லை. அவரை போல ஒரு வல்லமை உள்ளவர் இந்த பூமியில இல்லை. அவரை போல நம்மை தாங்குகிறதுக்கு வேறு ஒருவரும் இல்லை. அவரை போல நம்மை தேற்றுவதற்கு ஒருவரும் இல்லை. அவரை போல நம்மை நடத்துவதற்கு ஒருவர் இந்த பூமியில இல்லை. எல்லாமும் அவரே. சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் எடுத்து வாசி. Thank you Jesus. Hallelujah. Oh, thank you Jesus. 9:10. கர்த்தாவே உம்மை தேடுகிறேன். அப்படி படிக்கலாமா? கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பாங்க. நீங்க யாரை நம்பியிருக்கிறீங்க? யாரை நம்பியிருக்கிறீங்க? அப்ப ஆண்டவர் உங்களை கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை கைவிடுகிறதே இல்லை. ஆண்டவர் நம்மை கைவிடுகிறதே இல்லை. அல்லேலூயா. நாம விட்டால் அவர் நம்மை விடுகிறவரே இல்லை. எனவே இந்த நாளிலே வாஞ்சியோடு வந்திருக்கிற நண்பதோட பிள்ளையே, கர்த்தர் உன்னை கைவிடுவது என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லை. நம்ம எப்பொழுது கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவன், நம்மை விசாரிக்கிற தேவன், நம்முடைய கூக்குரலை கேட்கிற தேவன், நம்முடைய ஆபத்து நாட்களிலே நம்மை மீட்டெடுக்கிற தேவன், எல்லா சூழ்நிலையும் நம்மோடு உள்ளது நம்மை நடத்துகிற தேவன். அந்த தேவனை கரங்களை தட்டி தேவனை நாமத்தை மேம்படுத்துமா? தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார்? உமக்கு பாடவர் யார்? உமக்கு
பள்ளத்தாக்கில் நடந்தான். பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டான். நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். காரணம், ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும். ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறார். அதுதான் சங்கீத புத்தகத்தில் வாசம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். தாவீது கர்த்தரை நம்பினான். என் தேவனை ஆபத்தில் விட மாட்டார். என் தேவனை தீங்கில விட மாட்டார். என் தேவனை கொல்லாமல் விட மாட்டார். யாரோ என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் சரி, கரடு மேலான பாதையில் நடந்தாலும் சரி, என்னை காக்கிறவர், என் பாதையை செவ்வைப்படுத்துகிறவர், என்னை பத்திரமாய் கொண்டு சேர்க்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் நம்பிக்கையோடு கூட சொன்ன வார்த்தை தான். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்பு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஒரு கோலும் ஒரு தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அவன் நம்பிக்கையாய் சொன்னான். இந்த கால வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் நண்பர்களே, உனக்குள்ளே அந்த நம்பிக்கை இருக்குமானா, உனக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்குமானா, உனக்குள்ளே அந்த உறுதியாய் பற்றி அந்த விசுவாசம் இருக்குமானா, இந்த கால வேளையில கர்த்தரை பார்த்து சொல்கிறார், நான் அவனை கைவிடுகிற தேவன் இல்லை. நான் அவனை கைவிடுகிற தேவன் இல்லை. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே,
உன்னை விட்டு விலகிறதே இல்லை, அவனை கை விடுகிறதே இல்லை. நான் பக்கத்திலேயே இருக்கிறேன். உன்னை விசாரிக்கும்படி நான் பக்கத்தில் இருக்கிறேன். உன்னை கண்காணிக்கும்படி நான் பக்கத்தில் இருக்கிறேன். உன் ஆபத்தை நேரிடவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறேன். நன்றி இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எங்கள் மேல் நம்முடைய கரங்களை வைத்ததற்காக நன்றி. எங்கள் மேல் நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றினதற்காக நன்றி ஆண்டவரே. மீதியான காரியங்களோட கரங்களை ஒவ்வொரு கர்த்தரில் பொறுப்படுத்த நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே.